அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க விற்பனர் அவர்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார். தினந்தோறும் தஹஜ்ஜத் தொழுகை நேரத்திலே அவன் மியூசிக் சாதனங்களை வைத்துக்கொண்டு மியூசிக் எடுத்துக்கொண்டே இருப்பார். அவர்களுடைய தொழுகையிலே இடையூறு தர வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவன் இந்த சாதனங்களை வைத்துக்கொண்டு மியூசிக்கை சத்தமாக மோளதாளங்களை அடித்துக் கொண்டு இருந்தான். ஒரு நாள் சத்தம் வரவில்லை. உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. தஹஜ்ஜத் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. போய் பார்த்தா அவனை காணோம். ஒன்னு இறந்து போயிட்டானா அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டானா தெரியவில்லை. கேட்டார்கள், விசாரித்தார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்கே இந்த பையன்? சொன்னார்கள், அரசாங்கத்திலிருந்து அவனை வந்து கைது செய்து கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம் என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் நேராக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசவைக்கு போய் விட்டார்கள். அரசாங்கத்திலே போய் என்னுடைய அனுமதி இல்லாமல், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பக்கத்து வீட்டுக்காரனை நீங்கள் எப்படி கைது செய்யலான்னு கேட்டாங்க. இதுக்கும் ரொம்ப நெருக்கம் இல்லை, நண்பர் இல்லை, அவர்களின் தொழுகை வணக்கங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு எதிரி. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களா, என்ன அனுமதி இல்லாமல் அவனை நீங்கள் எப்படி கைது செய்யலாம்? உடனே அவனை விடுவியுங்கள் என்று சொன்னார்கள். அரசர் பார்த்தார், விடுவியுங்கள் என்று சொன்னார்கள். விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மனிதன் என்ன செய்தான்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து விட்டு அழுதான். அவருடைய வாகனத்திலேயே அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறைச்சாலையில் இருந்து எடுத்துக்கொண்டு அவனை அழைத்து வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வரும் வழியிலே அவன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னால் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டே வருகிறான். வீட்டுக்கு வந்தவனே கேட்டாங்களே, ஏப்பா அழுகிற நீண்டு? என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு நான் இடையூறுகளைத்தான் கொடுத்தேன், எந்த நலனையும் நான் செய்யவில்லை, என் புறத்திலிருந்து எந்த நன்மைகளும் உங்களுக்கு வரவில்லை. உங்கள் தொழுகைக்கு இடையூறாக, உங்கள் ஓதுதலுக்கு இடையூறாக, உங்களுடைய திக்ருகளுக்கு இடையூறாகத்தான் நான் இருந்தேன். இப்படி இருந்தும் நீங்கள் என்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் சரியாக நடந்து கொள். நாளை மறுமையிலே உன்னை விசாரிப்பதற்கு முன்னால் உன்னை பற்றி உன் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் தான் விசாரிக்கப்படும் என்பதை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.